வார்த்தையினால மீட்கப்பட்ட தேவஜனமே, இன்றைக்கும் கூட தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 3வது வசனம். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. வெளிச்சம் ஒளின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வெளிச்சம் ஒவ்வொரு நபரிடத்திலும் ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் யாரிடத்துல இருக்குன்னா, யாரெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய திட்டத்துல நடக்கிறாங்களோ ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கும். ஒவ்வொரு சபைகளும் தரிசனத்தோடு ஆத்ம பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும் கர்த்தருடைய வெளிச்சம் இருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்குது. அந்த இடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்படியாக நம்ம விசுவாசித்து இந்த வசனத்தின்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறையா, ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைய நாளில கூட ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தருடைய வெளிச்சம் ஒவ்வொருவருக்குள்ளாக உதிக்கட்டும்னு சொல்லி செபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுங்க. ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே மலை மேல உள்ள பட்டணமாய் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி செபிக்கிறப்பா. ஜாதிகளும் ராஜாக்களும் அப்பா அந்த இடத்துக்கு கடந்து வரட்டும்னு சொல்லி செபிக்கிறப்பா. உடைய கருத்துக்குள்ளாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்புற ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.